வணக்க மக்களே, சட்டமும் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? கூட்டணி இல்லாமல் எப்படி நிற்கிறது? விஜயகாந்த் கட்சிக்கு வந்த சோதனை என்ன? அதிர்ச்சியில் பிரேமலதாவாம். அடுத்த என்ன நகர்வு? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிடன அரசியலிலே மும்பாரமாக செயல்பட தொடங்கியது. அந்த வகையில் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக இந்த முறை 4 முனை போட்டி தான் நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. அதனை தாண்டி அதாவது அண்மையில் தேமுதிக கூட்டணி யாருடன் என்பதை ஜனவரி 9 கண்டிப்பாக நான் அறிவிப்பேன் என்று சொல்லியிருந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்று கூட்டணி பற்றிய அறிவிப்புகள் வெளியாகவில்லை என்றுதான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இந்நிலையில் தான் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் நிலைப்பாட்டில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இல்லை என்றுதான் தேமுதிக அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் தமிழக சட்டமன்ற தேர்தல் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதை குறித்து அக்கட்சியின் பொச்சலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதுவரை இறுதி முடிவை எதுவும் அளிக்கவில்லையா. அதாவது ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள் நடைபெற்ற இந்த முக்கிய கூட்டங்களில் இது குறித்த ஒரு அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் எந்தவித முடிவுமே எடுக்கப்படவில்லையா. இதற்கிடையில் தான் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட விருப்பவர்கள் விருப்ப மனுவை அளிக்கலாம் என்று தலைமை அறிவித்திருந்தது. அதற்கான கட்டண விவரங்களை கூட வெளியிட்டிருந்தது. இருப்பினும் கூட்டணி குறித்த ஒரு தெளிவான இல்லாததால் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே ஒரு ஆர்வமெல்லாம் குறைந்தே காணப்படுகிறதா. விருப்பமனு விநியோகம் தொடங்கி 4 நாட்கள் ஆகியும் கூட சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மனு வாங்க யாரும் வராத கட்சி அலுவலகமெல்லாம் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில்தான் தேமுதிக இப்பொழுது இருக்கும் என்று கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் யாரோடு கூட்டணி என்றோ தெரியாமல் எப்படி நாங்கள் போட்டியிட முடியும் என நிர்வாகிகள் கேள்வி எழுப்பிய சூழல்தான் கட்சி தலைமையை திகப்பில் ஆழ்த்தியுள்ளதா. இந்த நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கும் இரட்டை இலக்க தொகுதி பங்கீடு மற்றும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி சீட் ஆகியவற்றெல்லாம் யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் தங்கள் கூட்டணி கண்டிப்பாக உறுதியாகும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி அண்மையில் கூட அதாவது தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியதாவது அவர்களுக்கு இருக்கும் 2 ஆப்ஷன் என்னவென்றால், ஒன்று ஆளும் கட்சியான திமுக மற்றும் ஆண்ட கட்சியான அதிமுக. இந்த இரு கட்சிகளோடு தான் கண்டிப்பாக தேமுதிக கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா. ஆனால் அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மீது வெறும் அதிருப்தியிலிருந்து வந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக இம்முறை அவர்களுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறதா. அதனைத் தொடர்ந்துதான் கண்டிப்பாக அவர்கள் திமுக பக்கம் அல்லது என்டிஏ கூட்டணியில் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. ஏனென்றால் திமுக பக்கம் தேமுதிகவுக்கு 6+1 என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கண்டிப்பாக தொகுதிகள் வழங்கப்படும் என்று தான் கூறப்பட்ட நிலையில் அரசியலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இந்நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் நகரின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக தமிழக மக்கள் கூடிய வரையில் காணப்படும் நிலையில்தான் வருகின்ற பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் கண்டிப்பாக அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படும் சூழல் உருவாகக்கூடும் என்றுதான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.